ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொழுக்கட்டை அச்சு பயன்படுத்தாமல் கொழுக்கட்டைக்குன்னு ஸ்பெஷலான மாவு எதுவும் நம்ம கடையில் வாங்காமல் நல்லா மெத்துன்னு வாயில் வச்சதும் கரையிற மாதிரி ஒரு சூப்பரான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே இதே சாஃப்ட்னஸோடு இருக்கும். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். முக்கியமான ஒரு 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அதை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இதுக்கு முதல்ல நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு சேர்த்து நல்லா எள்ளு பொரிகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். எள்ளு வறுப்பட்டதும் தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே வாணலியில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, லேசாக அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ தேங்காய் வறுபட்டுருச்சு. நம்ம தேங்காய் அளந்து எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பனை வெல்லம், நீங்கள் நார்மலான வெல்லம் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய வெல்லம் சுத்தமானதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அப்படியே இந்த மாதிரி நேரடியாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேங்காயோடைய வடிகட்டி சேர்த்துக்கோங்க, தூசு மண் போக. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி தேங்காயோட ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அந்த ஈரம் இல்லாமல் நம்ம இந்த பூரணத்தை ரெடி பண்ணி எடுக்கணும். இப்போ அவ்வளோதான், பூரணம் ரெடி ஆயிருச்சு. அடுத்ததான் மேல் மாவு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். எந்த கப்பில் நம்ம தேங்காய் அளந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கக்கூடிய மாவாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வீட்டில் இடியாப்பத்துக்குன்னு அரைச்சி வச்சுருக்க அரிசி மாவுனாலும் சரி, இல்லை பேக்கெட் அரிசி மாவு, முறுக்கு மாவு, இந்த மாதிரி மாவுனாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது பேக்கெட் அரிசி மாவு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நிறம் மாறாமல் அரிசி மாவை நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ அரிசி மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இதை தனியாக ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பேன்லையே நம்ம அரிசி மாவு எடுத்த அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சினது காய்ச்சாதது எந்த பால் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பால் சேர்க்கும்போது கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும், அதே மாதிரி நல்ல வெள்ளையாகவும் வரும். இப்போ இது கூடவே இன்னும் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் தண்ணி தான் சேர்த்தோம், மொத்தமாக 1.5 கப் பாலோடு சேர்த்து நம்ம தண்ணி எடுத்துருக்கோம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த இடத்துல சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி அப்படியே நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்க ஆரம்பிக்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், மாவெல்லாம் அப்படியே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. நம்ம ஆனில் வச்சுட்டே கலக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு மாவு வெந்து ரொம்ப கெட்டியாயிரும். அதே மாதிரி நம்ம கொழுக்கட்டை பிடிக்கும்போது விரிசல் வரும். அதனால தான் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து எடுக்கிறோம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த மாவை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இதே பேனில் அப்படியே விடாதீங்க. இப்போது மாவை நல்லா கலந்தாச்சு பாருங்கள். இதுலேயே உங்களுக்கு ஒரு 30% மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை வேறொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் மாவை ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு வரட்டும். கை பொறுக்கிற சூடு வந்ததும் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க, சாஃப்ட் ஆகிற அளவுக்கு. அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை செய்யும்போது விரிசல் வராமல் இருக்கும். இப்போ மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. 1 கப் அரிசி மாவுக்கு 1/4 கப் பால், 1/4 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் சேர்க்கும்போது மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்குமே இதே மாதிரியே சாஃப்டாகவே இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கொஞ்சமாக லெமன் சைஸ் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். மீதி மாவை மூடி வச்சுருங்க. அப்போ தான் மாவு நம்ம கடைசி செய்கிற வரைக்கும் காயாமல் இருக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு இந்த மாதிரி நான் பாலித்தீன் கவர் எடுத்திருக்கேன். ஒரு 2 கவரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கவர் நல்லா சுத்தமானதாக இருக்கணும். கவரில் லேசாக எண்ணெய் தடவிக்கோங்க, ரொம்ப எண்ணெய் தடவக்கூடாது. ஒரு டைம் நீங்கள் எண்ணெய் தடவிட்டிங்கன்னா அதை வச்சு நீங்கள் எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம். மறுபடியும் நம்ம எண்ணெய் தடவணுங்கிறது அவசியம் இல்லை.
இப்போ மாவை இந்த மாதிரி கவரில் வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு கவரை வச்சுட்டு அடிப்பக்கம் சமமான ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் சம்படம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம கவருக்கு மேலே வச்சு நல்லா அழுத்தி எடுத்துக்கலாம். இல்லைன்னா சப்பாத்திக்கு அழுத்துறது வச்சுருப்பீங்க இல்லையா, அது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். மாவை இந்த மாதிரி அழுத்திட்டு இதுக்கு நடுவில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பூரணம் எடுத்து வச்சுக்கலாம். பூரணத்தை இந்த மாதிரி நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு பக்கம் மாவை எடுத்து அப்படியே இது போல் மடித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மூடிட்டு ஓரங்களை அப்படியே அழுத்தி விட்டுருங்க. ஓரங்களை நல்லா அழுத்தி விடணும். அப்போ தான் உங்களுக்கு வெந்ததுக்கப்புறமா அதை விரிஞ்சு வராமல் அப்படியே இருக்கும். நல்லா கவர் வச்சு நீங்கள் அழுத்தி விட்டுறலாம். அப்படி அழுத்தும் போது மாவு கையில் ஒட்டாமல் ஈஸியாக அழுத்தி எடுத்துடலாம். இல்லை நீங்கள் கையில் மாவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓரங்களை அழுத்துறீங்க அப்படின்னா லேசாக கையில் எண்ணெய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் அழுத்தி விடுங்க. அப்போ தான் மாவு கையில் ஒட்டாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், செஞ்சு எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் மாவை எடுக்கும்போது ஒரு லெமன் சைஸ்னால் அதே அளவுக்கு மாவை எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொழுக்கட்டைகள் எல்லாமே ஒரே அளவில் வரும். இப்போது நீங்கள் ஓரங்கள் அன்னீவனாக இருக்குன்னா ஒரு கத்தி வச்சு அப்படியே ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அந்த சம்படம் மூடியவே வச்சு அந்த ஓரங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தடுத்ததை நம்ம அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவை அந்த செய்கிறதுக்கு மாவு எடுக்கிறீங்கன்னா அந்த மாவை ஒரு தடவை கையில் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா விரிசலோ வெடிப்போ எதுவுமே வராது. இப்போ அதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் அச்சிலையும் செஞ்சுக்கலாம். இப்போது எல்லா கொழுக்கட்டைகளையும் செஞ்சு எடுத்தாச்சுங்க. நம்ம எடுத்திருந்த அளவுக்கு சரியாக 11 கொழுக்கட்டை வந்தது. இப்போ நம்ம வேக வைக்கிறதுக்கு இடியாப்பத்தட்டில் லேசாக நெய்யோ இல்லை எண்ணெயோ போட்டு நல்லா தடவி எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவு ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டைகளை அடுக்கிக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று போடும்போது எல்லாமே ஒரே மாதிரி வெந்து வராது. அதனால் நம்ம தனித்தனியாக இந்த மாதிரி ஒட்டாத மாதிரி அடுக்கிக்கலாம். இப்போ இதை நீங்கள் ஸ்டீமர்லேயோ இல்லை இட்லி பாத்திரத்துலேயோ வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா ஆவி வரும்போது தட்டை உள்ளே வச்சுட்டு இப்போ மூடி இதை சரியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் வந்தால் கொழுக்கட்டை ஹார்டாயிரும். அதனால் சரியாக டைம் பார்த்து 10 நிமிஷம் மட்டும் வெந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த விரிசல் எதுவுமே விடலை பாருங்கள். சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்துட்டு மறுபடியும் மீதி இருக்க கொழுக்கட்டைகளை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி. இப்போ அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக நல்லா மெத்துன்னு சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. இது என் பொண்ணு தான் பிச்சு காமிக்கிறான். அம்மா நான் பிச்சு காமிக்கிறேன்னு ரொம்ப ஆசைப்பட்டா, அதனால் அவள் தான் பிச்சு காமிக்கிறான். கண்டிப்பாக நீங்கள் இதே அளவில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நாளைக்கு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.